வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை ஸ்லைட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 3 செகண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக வந்து ஒரு 3 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் ஸ்லைட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோடு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோவோட அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபேஸ் தெரியுற மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட எண்டிங் வந்துட்டு எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம 1 by 1 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு இமேஜோட எண்டிங் வந்துட்டு எகைன் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போது எல்லா ஃபோட்டோஸுமே ஆட் பண்ண வாட்டி கரெக்டாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 செகண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃபோட்டோஸும் கரெக்டாக வந்து 17 செகண்ட்ஸுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். எல்லா ஃபோட்டோவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செட் பண்ணியிருக்கீங்களான்றதும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜூம் பண்ணிட்டு இப்போ மேலே நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ ஸோ இந்த இடத்துல மேலே மட்டும் செட் பண்ணிக்கோங்க. மேலே செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன அதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ இல்லை நேம்ஸை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் டெக்ஸ்ட் பண்ண வாட்டி அந்த டெக்ஸ்டோடைய இதுவும் ஜூம் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எமோஜிஸ் வேணுன்னா கூட நீங்கள் வந்து அப்படியே அந்த டெக்ஸ்ட்லேயே வந்து எமோஜிஸ் தேவைன்னா அப்படியே அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்டோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அது கீழே எமோஜிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி நேம் ஆட் பண்ணி அது கீழே எமோஜிஸை கூட நீங்கள் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.